நம்ம சினிமா படத்தை இப்போ மூடுறாங்க. ஒரே நாளில் சினிமாவை பார்க்குற மாதிரி மதுவை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் முடியாது. மதுவை ஒழிப்பதற்கு அடிக்ட் ஆகிறவங்கள அவங்க முதல்ல மீட்டு எடுக்கணும். இப்போ கடைகள் எல்லாம் மூடுறதுங்கிறது அந்த ஸ்டெப்ல எடுக்கலாம். ஆமாம், அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். அது ஆல்ரெடி இருக்கிற ஜீவோ தான் அது. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அது வழிபாட்டு தலங்கள் இருக்க இடத்துல ஆனால் அது இடமாற்றம் பண்ணுறாங்கன்ற ஒரு விமர்சனம். அதான் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா 717 மதுக்கடைகள் மூடப்படும் போடுறாங்க. இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள் பள்ளி கல்லூரியில் இருக்க இடத்துல அடுத்த நாளே காலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக கொண்டு போய் கேமரா எடுத்து கடையில் அடைச்சிட்டாங்கன்னு வீடியோ எடுத்து வந்து போட்டான். 10 மணிக்கே போட்டால் மறுபடி கடத்த வந்துட்டான். இதில் என்னன்னா அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறியாமை தலை தான் அது. இப்போ 717 கடைகளை மூடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும். முதல்ல அந்த கடையே வந்து மாற்றம் பண்ணணும். கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஏதாவது பண்ணணும். அப்புறம் வந்து அந்த கடையில் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு எல்லா மதுக்கடையுமே அவங்க ஓன் பில்டிங் கிடையாது. அவங்க கேஸ் போட்டிருப்பான். எனக்கு தெரிஞ்சே சென்னையில் ஒரு இடத்துல என்னென்னா அந்த மதுக்கடையை காலி பண்ணணும்னு பல பேர் நம்மள மாதிரி ஆட்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பில்டிங் ஓனர் கேஸ் போட்டிருக்காங்க.